Hello everyone, this is Daniel and welcome back to Vashan. நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயாலஜி. இந்த பயாலஜியில 360 மார்க்ஸுக்கு 340 மார்க்ஸுக்கு மேல நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா பயாலஜி தான் உங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்டாகவும் உங்களுடைய மார்க்கை பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய சப்ஜெக்டாகவும் இருந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பார்க்கறதன் மூலமா நீட்ல உங்களுடைய மார்க்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க விரும்புகிற காலேஜ்ல சேரணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிசிக்ஸ்ல இதுக்கு முந்தைய வருடங்கள்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது லாஸ்ட் இயர் 2023 நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய 50 கேள்விகள், பிசிக்ஸ்ல டோட்டலா 50 கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த 50 கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோம். வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம், பட் வர்த் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அட் த எண்ட் இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 150 மார்க் பிசிக்ஸ்ல உங்களால எடுக்க முடியும், ப்ரொவைடட் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல பிசிக்ஸ்ல 180க்கு 150க்கு மேல கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் மட்டும் இல்லைங்க, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அதே கொஸ்டின்ஸ் வேல்யூஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியோ இல்லை ஈவன் வேல்யூஸ் கூட அதே வேல்யூஸ் யூஸ் பண்ணி அதே கொஸ்டினை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி திரும்பவும் கேட்டிருக்காங்க 2023. இது 2023 மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு இல்லை, இதுக்கு முந்தைய வருடங்களையும் இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்ம 2023 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்றோம். இதுல பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38 கேள்விகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்ளிகேட் ஆயிருக்கு, சேம் டிட்டோவா பழைய வருடங்கள்ல கேட்ட அதே கொஸ்டின் எப்படி இங்க வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 2023ல ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். the radius of mass of gyration of a solid sphere of mass m and radius r about its own axis. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கா. இதே இது பாத்தீங்கன்னா 2008லயும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலா நமக்கு the radius of gravitation of the thin hollow sphere of same mass and radius about its axis is. இங்க என்ன பாருங்களேன், the ratio of radii of gyration of a circular disk to that of a circular ring each of same mass radius around their respective axis. So same question தான், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரெப்ளிகேட் ஆயிருக்கு, 2008ல கேட்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், the work function of cesium, potassium, sodium 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய வோல்டேஜ் லெவல் கொடுத்துருக்காங்க, the work function வோல்டேஜ் லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of these photosensitive surfaces may emit photoelectrons அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் 2005ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க, சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. இது நீட் இல்லதான், ஆனா முந்தைய வருடங்கள்ல இதை வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புக்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம், பிளஸ் நீங்க என்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டினும் அதே மாதிரி ரிப்ளிகேட் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்களேன், the work functions for metal A, B, C. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சீசியம், பொட்டாசியம், சோடியம் கொடுத்திருக்காங்க. இங்க மெட்டல்ஸ் A, B, C ன்னு சொல்லி 3 மெட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ கொஸ்டின்லாம் அதே தான் இல்ல. ஸோ இதுவும் அதே மாதிரி ரிப்ளிகேட் ஆயிருக்கு. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, in a series LCR circuit, இதெல்லாம் வந்து 2023ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா, எல்சிஆர் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க, அதுல எல் கொடுத்திருக்காங்க, இண்டக்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, கெபாசிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரீக்வன்சி அட் விச் ரெசனன்ஸ் அக்கர்ஸ், ரெசனன்ஸ் எந்த ஃப்ரீக்வன்சில அக்கர் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ இதே மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வந்து 2021லயும் கேட்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பாருங்க, எல்சிஆர் சர்க்யூட், இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, கெபாசிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, வோல்டேஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் என்ன கேட்டிருக்காங்க, the resonant angular frequency are likely to be. இது வந்து கொஞ்சம் டைரக்ட் as well as indirect, அதாவது ஒரு 2 பார்ட்டை இங்க கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு ரிப்ளிகேட்டர் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, in a plane electromagnetic wave traveling in a free space. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023ல கேட்ட கொஸ்டின். சிமிலர்லி நீட் 2017ல சேம் சார்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, the peak value of magnetic field. இங்க என்ன கேட்டிருக்காங்க, oscillating magnetic amplitude of the oscillating magnetic field.
ஸோ பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் ஒரே செட் ஆஃப் ஃபார்முலாஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, the minimum wavelength of X-rays produced by an electron accelerated through, இதே கொஸ்டின் 2023 கேட்ட கொஸ்டின் 1996 நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் சேம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் முதற்கொண்டு அதே மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ சேம் கொஸ்டின் has been repeated, same. ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். The potential energy of a long spring when stretched by 2 cm is U. ஓகேவா, X ஓ Y ஓ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. If spring is stretched by 8 cm, அப்ப வந்து 8 cm stretch பண்ணா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட், அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேம் லைக் கொஸ்டின் 2019 கேட்டிருக்காங்க. ஓகேவா, when a block of mass m is suspended by a long wire of length L, Lங்கிற லென்த்ல இருக்குது, the length of wire becomes L plus L. ஓகேவா, கேபிட்டல் L கூட இன்னொரு பர்டிகுலர் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 8 சென்டிமீட்டரா மாத்திருக்கிறோம். இங்க கேபிட்டல் L இருக்கு, அது வந்து L plus L அப்படின்னு சொல்லி மாறுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த எக்ஸ்டெண்டட் வயர். இங்கேயும் கேட்டிருக்காங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட். அப்போ டிட்டோவா அதே மாதிரியான சேம் பேட்டர்ன் சேம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட 35 கொஸ்டின்ஸ் இதே மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். லைட் டிராவல்ஸ் இன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன் டைம் t1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சிமிலர்லி இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் 2019 கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சேம் பேட்டர்ன் இல்லையா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இது தமிழ்ல இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் 60 வாட்ஸ் லேம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி வைண்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, பிரைமரி கரண்ட் இந்த பிரைமரி வைண்டிங் கேட்டிருக்காங்க இல்லையா. சிமிலர்லி இதே மாதிரி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்கப்பட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கரண்ட் இன் த பிரைமரி சர்க்யூட். சேம்ல 11 வோல்ட் 44 வாட்ஸ். இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட்ஸ் 60 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க 11 வோல்ட் 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டிட்டோ அதே ஃபார்முலா தான், அதே கொஸ்டின் தான், வேல்யூஸ் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. ஐ திங்க் இது 2021 கேட்ட கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த டயக்ராமை பார்த்து வச்சுக்கோங்க. சேம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இன்னொரு டயக்ராம் பின்னாடி வரும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, the magnitude and direction of the current in the following circuit. இங்க பாருங்களேன், 1988 நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் சிபிஎஸ்இ ஏஐபிஎம்டி அப்படிங்கிற அந்த எக்ஸாம்ல இங்கே அதே மாதிரி கொஸ்டின்ல அதே மாதிரி சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ், 2 வோல்டேஜ் சோர்ஸ், திரும்ப ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ். சேம் திங், இந்த கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட். இங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்க வந்து கரண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க, இங்க கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கேட்டிருக்காங்க. கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் கேட்டிருக்காங்க, பட் சேம் பேட்டர்ன் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, புல்லட் இஸ் ஃபயர் ஃப்ரம் அ கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் பை த புல்லட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. சேம் சிமிலர்லி 2011 1995 இதுல எல்லாம் த சேம் திங், த ரேஞ்ச் ஆஃப் த மிசைல். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அட் வாட் ஹைட் அபவ் த டார்கெட் ஷுட் த கன் பி எய்ம்டு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் திங், ஆனா வேல்யூஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட், ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. சிமிலர்லி 2021 சேம் பேட்டர்ன்ல இன்னொரு கொஸ்டின், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் இந்த 3. ஸோ இங்க என்ன இருக்கு, ஆக்சுவலா இந்த 2 கெப்பாசிட்டன்ஸும் என்னவா இருக்கு, பேரலலா இருக்கு. இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சேம் பேட்டர்ன் தான், சீரிஸ் பேரலல் ஆஃப் கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய அதே டாபிக். இப்போ சீரிஸ் பேரலல் ரிடக்ஷன் பண்ணி ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா 4 மார்க் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்களேன். இது வந்து நம்ம நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் F1 நினைக்கிறேன் பேட்டர்ன். கொஸ்டின் கோடு சொல்றேன், F1 நினைக்கிறேன். 2023 சரிங்களா, 2023. A vehicle travels half a distance with a speed V ஒன்று போட்டிருக்காங்க, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 2V அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் பாருங்க 1990 த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ கார். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 40 km/h, செகண்ட் இது 60 km/h போகுது. இதே கொஸ்டின் வந்து நம்ம எங்க போட்டிருந்தோம் அப்படின்னா மென்டி செஷன்ல போட்டிருந்தோம். பிசிக்ஸ் மென்டி செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் போட்டிருந்தோம். மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன்ல போட்டிருந்தோம். ஸோ அதுக்குரிய ஆன்சர் நீங்க பார்த்துருப்பீங்க. சேம் பேட்டர்ன் பட்
வேல்யூஸ்ல இன்டர்சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the half life of radioactive substances இருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூ சொல்லி கேட்டிருக்காங்க. how much time the activity of substance இந்த டைம் லிமிட் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ சேம் திங் ஃபார் ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் 2018 சிமிலர்லி அதே மாதிரியான கொஸ்டின் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இன்னொரு கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்த கார்னட் என்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய தடவை வந்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டாபிக் அப்படின்னா கார்னட் என்ஜின். இதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கார்னட் என்ஜின் இங்க இருக்கா, அதே மாதிரி பாருங்க. 2002 கேட்ட கொஸ்டின்ல efficiency of Carnot engine is 50%. இங்க எப்படி கொடுத்திருக்காங்க? efficiency of 50%. டெம்பரேச்சர் 327 கொடுத்திருக்காங்க. இங்க டெம்பரேச்சர் செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க 500 கெல்வின்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க 500 கெல்வின்ல கொடுத்திருக்காங்க. சேம் திங், கொஞ்சம் வேல்யூஸ் இங்க ஆட் பண்ணிருக்காங்க, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பட் ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. an electric dipole is placed at an angle of 30 degree அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? calculate the magnitude of charge of the dipole சொல்லி கேட்டிருக்காங்களா? சிமிலர்லி நீட் 2016 என்ன கேட்டிருக்காங்க? the charge on the dipole if the dipole length is 2 cm. அவ்வளவுதான். if the dipole's length is 2 cm. சேம் திங், சேம் வேல்யூஸ் அப்படியே கேட்டிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்கிறான். இங்கேயும் அதே பாருங்க 30 டிகிரி, இங்கேயும் 30 டிகிரி, 2 × 10⁵, 2 × 10⁵, 4 நியூட்டன் மீட்டர், 4 நியூட்டன் மீட்டர். சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட் 2016 தான். அட்லீஸ்ட் நீங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் பார்க்கல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரையாவது, அதுவும் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 years ஆஃப் கொஸ்டின் பேப்பரையாவது கண்டிப்பா பார்த்துட்டு போயிடுங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய பால்மர் சீரிஸ்ல லாம்டான்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஷார்டஸ்ட் வேவ் லென்த் இந்த பிராக்கெட் சீரிஸ் கூட கேட்டிருக்காங்களா? இங்கேயும் பாருங்க அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். if an electron in a hydrogen atom jumps from third orbit to second orbit, same topic, ஓகேவா? சேம் டாபிக்ல இருக்கக்கூடிய வேற கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 bodies of mass m and 9m are placed at a distance of r சொல்லி கொடுத்துருக்கானா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க 31 2010 கேட்ட கொஸ்டின். பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் அப்படின்லாம் கொடுத்துட்டு சேம் திங் இங்க என்னென்ன வேல்யூஸ்ல இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி வேல்யூஸ்ல மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்களே தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை. சேம் பேட்டர்ன், சேம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து ரேடியஸ் ஆஃப் இன்னமோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1992 இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர் ரேடியஸ் A0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க ஃபார்முலால இருக்கு, இங்க வேல்யூல இருக்கு, அவ்வளவுதான். சேம் திங், ஓகே? இங்க ஃபார்முலால இருக்கு, இதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கு, இங்க சப்ஸ்டியூட் பண்ணி இருக்கு, அவ்வளவுதான். ஃபைன். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த நெட் இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் சொல்லி கேட்டிருக்காங்களா? 2023 இது பாருங்க. 2021 இங்க என்ன கேட்டிருக்காங்க? the impedance of the circuit. ஒரு இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். அதே மாதிரி இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைன். இங்க வோல்டேஜ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க 40 வோல்ட் 10 வோல்ட் அந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, ரைட்? ஸோ ஆர்எல்சி சர்க்யூட்னுடைய இம்பிடன்ஸ்னா என்ன? இசட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா போட்டா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே ஃபார்முலாவை தான் இதுக்கும் யூஸ் பண்ண போறீங்க. சேம் பேட்டர்ன், சேம் டாபிக், பட் வேல்யூஸ் மட்டும் டிஃபர் ஆகுது, ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 2 thin lenses of same focal length, okay? same focal length. என்ன கேட்டிருக்காங்க? equivalent focal length of the combination சொல்லி கேட்டிருக்காங்களா? 2008 பாருங்க. the power of combination, அவ்வளவுதான். ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். லாஜிக் கேட்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நிறைய தடவை சேம் பேட்டர்ன்ல கொஸ்டின் நிறைய தடவை வந்துருக்கு. நான் ஒரே ஒரு இயர் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்ன கேட்டிருக்கு, இங்க என்ன கேட்டிருக்கு? இந்த கேட்டும் மட்டும்தான் மாறி இருக்கு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. இதுலயும் அதே மாதிரி தான், இந்த ட்ரூத் டேபிள். ஸோ இந்த கேட் மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா லாஜிக் கேட்ஸினுடைய ட்ரூத் டேபிளும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதனுடைய ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் எழுதிருந்தா இதுல 4 மார்க் சாலிடா நீங்க எடுத்திருப்பீங்க, ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the resistance of platinum wire at 0 degree Celsius, 2 ohm, 6.8 ohm at 80 degree Celsius. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா? அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் 1996 மீன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மீன் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? சேம் கொஸ்டின் ரிப்பீட்டட். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்டா லாஸ்ட் இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின், சேம் பேட்டர்ன், சேம் டாபிக், அட் த சேம் டைம் அதே மாதிரியான அதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வர மாதிரியான கொஸ்டின்ஸ் 22 கொஸ்டின் வந்துருக்கு.
இப்போ சிமிலர் டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அல்லது இன்டைரக்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின் வருது. இந்த 16 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக்ல இங்க வந்து வேற வேல்யூ கேட்டிருப்பாங்க, வேற ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, அதே டாபிக்ல இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்னொரு இதை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இன்டைரக்டா அதே டாபிக்ல சிமிலர் டாபிக்லயே இருக்கக்கூடிய, சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இந்த போன வருஷத்துல வேற கொஸ்டின், அதுக்கு முந்தைய வருஷங்கள்ல வேற கொஸ்டின் கேட்டிருந்துக்கலாம். எல்லாமே ரிஃப்ளெக்ஷன், இன்டர்னல் ஆங்கிள், அந்த கோ இன்சிடென்ட் ஆங்கிள் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய இதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கு 38 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டும் அது இருக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா 36 வருஷத்தை நான் எடுத்திருக்கிறேன். 36 இயர்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்தினுடைய PYQவையாவது நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணி ஆகும். ஸோ இந்த 38 கொஸ்டினும் நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா 152 மார்க் அப்படிங்கிறது நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். 150 பிளஸ் இஸ் ஷுவர்லி பாசிபிள், ப்ரொவைடட் இஃப் யூ ஹவ் ஸ்டடீட் the books that I am going to just suggest, right? So இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்க சார் சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிஹண்ட் பப்ளிகேஷன் வந்து 36 years of நீட் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டுமே இருக்கு. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு நம்ம வீடியோவில் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸில் இவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. சிமிலர்லி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கும் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, அதெல்லாம் பின்னாடி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அப்போ இதில் அரிஹண்ட் பப்ளிகேஷனில் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஜி இருக்கு. ஸோ எம்டிஜிலையும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, சேம் தான், வேற எதுவும் இதாகாது. உங்களுக்கு எந்த பப்ளிகேஷன் பிடிக்குமோ அந்த பப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தீஷா, ஸோ தீஷாலையும் இதே மாதிரி புக்ஸ் இருக்கு. எல்லாமே ரேட்டு பார்த்தீங்க, அந்த 3 புக்கும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 750 இருந்து 900 இருக்கும். பேஸ்ட் ஆன் த இது ஐ திங்க் 800 to 900 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து தேவைப்படும் அப்படின்னா நீங்க அமேசான்ல கூட போய் இது என்ன பண்ணிக்கலாம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 வருஷத்தினுடைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீட் ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் தானே சார் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் எப்படி இதில் சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு தான் என்ன பண்ணாங்க, மெடிக்கலுக்கும் அட்மிஷன் கொடுத்தாங்க, இன்ஜினியரிங்கும் அட்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ மெடிக்கல் அட்மிஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் என்ட்ரன்ஸ், காமன் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் சில ரெகக்னைஸ்டு போர்டு எக்ஸாமினேஷன்ல இருந்த கொஸ்டின்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அக்குமுலேட் பண்ணி 36 வருஷத்துக்குரிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட லாஸ்ட் 35 இயர்ஸ், இது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 35 வருஷமா இருந்துச்சு, 2023 வந்ததுனால 36 வருஷத்தினுடைய கொஸ்டின் சொல்லி புதுசாக புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 35 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருடைய புக் உங்ககிட்ட ஒருவேளை இதே மாதிரி பேட்டர்ல 35 இயர்ஸ் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுவே கூட யூஸ் பண்ணலாம். 36 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2023 மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, வேற எந்த பெரிய சேஞ்சும் இருக்காது புக்ஸ்ல, ரைட்? ஸோ உங்ககிட்ட ஒருவேளை பழைய புக் இருந்துச்சுன்னா நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க அமேசான்ல, ஃபிளிப்கார்ட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 36 வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி பார்க்கும்போது எல்லா டாபிக்ஸையும் நான் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதையும் ஷார்ட் பண்ணி இதையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். அந்த வீடியோவில் எந்தெந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அடுத்த வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ பொதுவாக மாணவர்கள் நீங்க படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் டேக் தீஸ் புக்ஸ். இதுல ஏதாவது ஒரு புக்கை நீங்க எடுத்துட்டு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது பயாலஜியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பட் எஸ்பெஷலி ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான புக்ஸை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நிறைய தடவை பயாலஜியை கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. பயாலஜியில் உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, பட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இந்த வருஷம் சாப்டர்ஸை குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பெருசா இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, இருக்கக்கூடிய சாப்டர்ஸை மட்டும் படிச்சுட்டா போதும். அப்போ அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது இந்த 36 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்க ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. இப்போ இந்த வேவ் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர் படிக்கும்போது அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் கோ டு திஸ் புக் அண்ட் இந்த புக்ல இருக்கக்கூடிய 36 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை டாபிக் பை டாபிக்கா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கிற டைம்ல இதெல்லாம் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எந்தெந்த டாபிக்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்தந்த டாபிக்ஸுக்கு மட்டுமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கொஸ்டினை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்துட்டு போயிடுவது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய தடவை பழைய வருடங்களில் கேட்கப்பட்ட அதே கேள்வியை அப்படியே கேட்டு வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா அதே மாதிரியான பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து.
ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சினாரியோ காட்டுறேன். பயாலஜியில் நீங்கள் ஒரு 350 மார்க்ஸ் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 180 நீங்கள் வந்து ஒரு 140 ப்ளஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபிசிக்ஸ் வருது. ஃபிசிக்ஸில் 180க்கு குறைந்தபட்சம் ஒரு 100 மார்க்காவது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது 590 போயிடும். Just 100 in physics will get you a medical seat in a government medical college. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிடுறாங்க. கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஃபிசிக்ஸ்னு பார்க்கும்போது என்னுடைய சர்க்கிளில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கே பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்ஸில் தான் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் அ டஃப் பேப்பர், இது டிஃபிகல்ட்டானா கிடையாது, ஈஸியஸ்ட் பேப்பர் தான். ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்னால இங்கே மார்க் அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்னால உங்கள் மார்க் கம்மியானாலும் கூட ஃபிசிக்ஸில் 100 மார்க் மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது 590 ப்ளஸ்ஸாக போகும். 590 ப்ளஸ்ங்கிறது வெரி சேஃப் ஸ்கோர் டு கெட் இன் டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ ஓபிசியாவோ இருந்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா மே நாட் பி பாசிபிள், பட் ஸ்டேட் கோட்டா தாராளமாக பாசிபிள். ஸ்டேட் கோட்டாவில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைச்சிரும். ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எனக்கு இடம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க் அப்படிங்கிறது போதும். ஆனால் பயாலஜியில் 350 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், கெமிஸ்ட்ரியில் 140 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை ஓரளவுக்கு இது பண்ணீங்கன்னா போதும். இல்லை சார் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார், கெமிஸ்ட்ரி தான் டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச். இப்போ சொன்னால் இதே மாதிரியான பேட்டர்னை கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபிசிக்ஸில் உங்களுடைய மார்க் வந்து ஒரு 140 ப்ளஸ் இருக்கணும், பயாலஜியில் 350 இருக்கணும், கெமிஸ்ட்ரியில் மேபி நீங்கள் 100 எடுக்கணும். ஸோ அகைன் 590 அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிபிள். ஃபைன். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னை வச்சு ஒரு எய்மை வச்சு கால்குலேட் பண்ணி கால்குலேட்டிவாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது, அங்கே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இன்கேஸ் பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு மிஸ்பா கரியர் அகாடமி ஆயத்தமாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த புக்ஸுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், பட் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போயிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.